நீங்க எந்தெந்த நேரத்துல எந்தெந்த பரிமாணம் எடுப்பீங்கன்னு தெரியாது. குறிப்பா நீங்கள் அங்க ஏதாவது சின்ன திரைகள்லயோ சரி அல்லது பின்னால் பெரிய திரைகள்ல தோன்றுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கின்றதா? வானொலிங்கிறது எங்களுடைய குரல் சம்பந்தப்பட்டது, நடிப்பு என்பது எங்களுடைய உடல் அசைவுகள் சம்பந்தப்பட்டது. ஆனா இரண்டுமே கலைஞர்களுக்கு தான் பொருந்தும். யாழ்ப்பாண கலைஞர்களுக்கு ஒரு பிரிவு, வவுனியா கலைஞர்களுக்கு ஒரு பிரிவு, கொழும்பு கலைஞர்களுக்கு ஒரு பிரிவு. இங்க வந்து கலைஞர்கள் தங்களுடைய மாவட்டங்கள் மாகாணங்கள் ரீதியாகத்தான் தங்களுடைய கலைத்துறையை வந்து பார்க்கிறார்களே தவிர எல்லா கலைஞர்களும் ஒருங்கமைத்து ஒர்க் பண்ற ஒரு விஷயங்கள் நிறைய குறைவு. நிராகரிப்புகள் அவமானங்கள் என்றது ஒவ்வொரு கலைஞருக்கு இருக்கும். டான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் நம் நாட்டு கலைஞர்களையும் அவர்கள் சார்ந்த படைப்புகளையும் இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிக்கொணர்வது வழமை. அதையும் தாண்டி திறமையான கலைஞர்களை இந்த நிகழ்ச்சியினூடாக இணைத்து அவர்களுடைய வாழ்க்கை பயணம் மற்றும் கலை பயணம் தொடர்பான விடயங்களை நேர்காணல் செய்வதும் வழமை. அதற்கொப்பாக இன்றைய தின நிகழ்ச்சியிலே பல துறைகளில் தன்ற ஒரு பன்முகத்தை காட்டியிருக்கக்கூடிய ஸ்ரீபதி மிருணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இவரை சொல்ல போனால் இயக்குனர், நடிகர் மற்றும் அறிவிப்பாளராக ஈழத்து கலை உலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம் மிருணன். வணக்கம் ராஜ். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அவங்களுடைய குரல்லையே மக்களுக்கு விளங்கி இருக்கும். கண்டிப்பாக அவங்களுடைய இந்த கலை பயணம் அறிவிப்பாளர்கள் ஆரம்பமாகி தற்பொழுது இயக்குனர் வரை சென்றிருக்கின்றது. குறிப்பாக உங்களை வந்து பலராலும் அறியப்பட்ட ஒரு முகம் தான் நீங்கள். இருந்தாலும் உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விடயம், குறிப்பாக உங்களை பற்றி தெரியாதவங்க இந்த நிகழ்ச்சியினூடாக முதல்ல பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்லும் பொழுது அது இன்னும் நெகிழ்வாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பா. முதல்ல வந்து எங்களுடைய டான் டிவி சொந்தங்கள் மற்றும் டான் டிவியினருக்கு எங்களுடைய இனிமையான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றேன். என்னோட பேர் வந்து ஸ்ரீபதி மிருணன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு கலைஞனாக, இன்றைக்கு 12 ஆண்டுகளையும் தாண்டி ஒரு கலைத்துறையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒரு கலைஞனாகத்தான் இருக்கிறேன். இதுல வந்து என்னுடைய ஆரம்ப காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலங்கள் சிறு வயதிலிருந்தே எனக்கு அறிவிப்பு துறை என்கிறது ரொம்பவே பிடித்த துறை. சின்ன வயசுல இருந்தே பல அறிவிப்பாளர்களை பார்த்து அவர்கள் மூலமாக நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த அறிவிப்பாளராக வர வேண்டும், எங்களுடைய தமிழ் மொழி மூலமாக நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாதையிலே அறிவிப்பாளராக அறிமுகமாகி இன்றைக்கு வரைக்கும் நிறைய கலைஞர்கள் பலரை வந்து அறிமுகப்படுத்தியது மட்டுமன்றி இந்த கலைத்துறையோட பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு இணையதள வானொலி மூலமாக நான் அறிமுகமாகி இன்றைக்கு இயக்குனர் வரையில் எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தால் நிச்சயமாக அந்த கலைத்துறையில் எங்களுக்கு இருக்கின்ற ஈடுபாடுகளும் எங்களை போன்ற சக கலைஞர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருந்ததால் இன்றைக்கு நான் ஒரு கலைஞனாகவே செல்கிறேன் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். கண்டிப்பாக 12 வருட கலை பயணம் என்பது சாதாரணமான ஒரு விடயமாக இருக்காது. கண்டிப்பாக உங்களுடைய கடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது கற்களும் இருக்கும், அதை தாண்டி மலர் நிறைந்த பாதைகளுமே இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கடந்து வந்த பாதைகளுடைய நினைவுகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளும். நினைவுகள் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் இன்றைக்கு வரைக்குமே இந்த பயணத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள்லாம் நிறைய. என் மூலமாக நிறைய அறிவிப்பாளர்களை வந்து நான் பல ஊடகங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். நிறைய அறிவிப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எங்களுக்கு தெரிந்ததை சொல்வதன் மூலமாக, சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக, கற்றுக் கொடுத்ததன் மூலமாக நிறைய அறிவிப்பாளர், இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர் பல வானொலிகளில், இலங்கையில் இருக்கின்ற முதல் தர பல வானொலிகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அது எனக்கும் ஒரு மிகவும் சந்தோஷமான விஷயம். ஏனென்றால் கற்றதனால் ஆய பயன் என்று சொல்லுவார்கள். அந்த கற்றதன் பயன் என்னென்று சொன்னால் அதை இன்னொருவருக்கு கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பலனையும் சந்தோஷத்தையும் மன திருப்தியும் அளிக்கும். அந்த வகையில் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய நினைவுகளில் மிகவும் ஒரு மன திருப்தி நிறைந்தது அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிந்த விடயங்களை கற்றுக் கொடுத்து இன்று அவர்கள் தொழில் ரீதியாக தங்களுடைய வாழ்க்கை பயணங்களை தொடர்ந்து கொண்டிருப்பது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நான் அறிவிப்பாளர் ஆனது மட்டுமின்றி இன்னும் பலரை வளர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த கலைத்துறையில் கிடைத்திருக்கிறது. அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக இந்த விடயம், குறிப்பாக நீங்கள் இந்த அறிவிப்பு துறைக்குள்ள வர வேண்டும், இந்த கலைத்துறைக்குள்ள வர வேண்டும் அப்படிங்கிற இந்த ஆர்வம் உங்களுக்கு எந்த வயதில் ஏற்பட்டது? குறிப்பாக யாராவது பார்த்து தான் நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக அவர்களை எடுத்து இந்த துறைக்குள்ள நாங்கள் வந்திருப்போம், அந்த மாதிரி உங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர், அதை தாண்டி உங்களுக்கு அந்த விருப்பங்கள் வந்த வயது அதுகளை குறிப்பிட இயலுமா? கண்டிப்பா. எனக்கு சின்ன வயசுல இருந்து என்னுடைய மொழி எனக்கு பிடிக்கும். தமிழ் என்றது நான் சின்ன வயசுல இருந்தே பாடல்கள், வரிகளுடைய கருத்துக்கள் தெரியாத விட்டால் கூட அந்த மொழிகளுடைய நடைகளும் முறைகளையும் நான் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை சிறிய வயதில் இருந்திருக்கு. பாடல்கள் என்றாலே ரொம்ப பிடிக்கும். அதிலிருந்து ஆரம்பித்தது எங்களுடைய உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் ஐயாவுடைய இசையும் கதையும் நிகழ்ச்சி தான் நான் முதலிலே ஒரு அறிவிப்பாளராக வர வேண்டும் என்ற ஒரு ஆசையை தூண்டிய விஷயம். அந்த கதைகளை வந்து நான் தினமுமே அந்த கதைகள்ல என்ன கருத்து இருக்கு, என்ன விஷயம் இருக்குன்னு கூட அப்போ தெரியாது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற அந்த கதையும் அந்த குரலில் இருக்கின்ற கம்பீரத்தன்மையும் அந்த குரல் மூலமாக எனக்கு பிடித்த விஷயம். அன்றிலிருந்து என்னுடைய மொழியையும் சேர்த்து அறிவிப்பு துறையை நான் நேசித்து வந்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய
8 வயது காலங்களில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வயதிலிருந்தே நான் அந்த வானொலி மூலமாக கேட்டு கேட்டு பழகப்பட்ட விஷயம். அப்ப இருந்து எனக்கு இந்த தமிழ் அறிவிப்பு துறைகள்ல விருப்பம். தொலைக்காட்சியிலோ அல்லது வானொலியிலோ இப்ப இருக்கிற சமூக வலைத்தளங்கள் அன்றைக்கு இல்லை. எங்களை வந்து நாங்கள் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு இப்ப கொடுக்கக்கூடிய புஷ்ஷை விட நாங்கள் அந்த டைம்ல நிறைய கொடுக்கணும். நிறைய விடயங்களை வந்து நாங்கள் ஈடுபடணும். கணவருக்கு எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். நிறைய நேர்காணலை சந்திக்கணும். இப்படியான விடயங்களை வந்து அந்த காலங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த அறிவிப்புல நாங்கள் சாதிக்க வேணும் என்று சொல்லி ஒரு ஆசை 8 வயது 10 வயது காலங்களிலிருந்து ஆரம்பித்தது. அதன் மூலமாக இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற பல தொலைக்காட்சிகள், வானொலிகள் நேர்காணலுக்கு சென்று நானே ஒரு வானொலியை உருவாக்கி அதன் மூலமாக எனக்கு வாய்ப்புகளை தேடி போவதை விட எங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொள்வதுன்றது நாங்கள் சாதனை செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் நான் உருவாக்கிய விஷயம் எனக்கு கிட்டத்தட்ட 7 வருட காலங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸை கொடுத்தது. அது பலருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் தான் அந்த பயணம் ஆரம்பிச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீங்கள், வாய்ப்புகளை நாங்கள் தேடுறதை விட அந்த வாய்ப்புகளை உருவாக்குறது வந்து எங்களுடைய கலை பயணத்துக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு புரிந்துணர்வு எங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், பல இடங்கள்ல அடி வாங்கினதுக்கு பேர்ந்து தான் அந்த ஒரு உணர்வு எங்களுக்குள்ள ஏற்படும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கலைத்துறையில உங்களுக்கு ஆர்வம் வந்துட்டு, அறிவிப்பு துறையில் ஆர்வம் வந்துட்டு, நீங்க அதை தேடி போகும் பொழுது உங்களுக்கான நிராகரிப்புகள், அதையும் தாண்டி உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கையாண்ட விதங்கள், இப்ப அந்த விடயங்கள் என்ன மாதிரி உங்களுடைய எந்த வாழ்க்கைக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிக் கொள்ளிடும்? கண்டிப்பா வந்து நிராகரிப்புகள், அவமானங்கள் என்றது ஒவ்வொரு கலைஞனுக்கு இருக்கும். மற்ற வேலைகள் இருக்கும், அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனாலும் வந்து இந்த கலைத்துறை என்றும் போது அந்த அவமானங்கள், நிராகரிப்பை நீங்களே எடுத்துக்கொண்டால் கூட பல வருடமாக ஊடகத்துறை ஊடாக ரைவன் எனக்கு உங்களே தெரியும். அந்த மாதிரி எங்களுக்கான நிராகரிப்புகள், அவமானங்கள் நிறைய இருக்கும். அதையும் வந்து அவங்களே பல சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த துறைக்குள் வருவதற்கு பல பேர் போட்டியிடுவார்கள். அப்ப இந்த போட்டிகள் மூலமாக நாங்கள் எங்களுக்கான இடத்தை பெற்றுக்கொள்வது வந்து சுலபமான காரியம் இல்லை. அதனால வந்து அவ்வாறான அவமானங்கள், நிராகரிப்புகள் இருக்கும். ஒரு ரேடியோக்கு போனா ஏதாவது ஒரு பிள்ளைகளுக்காக நிராகரிக்கப்படுவோம், ஒரு விஷயங்கள் சொல்லப்படுவோம். சில இடங்கள்ல போனால் எங்களை கண்டே கொள்ள மாட்டாங்க. அப்படியானவர்களுக்கு வந்து நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி, சரி வாய்ப்புகளை தேடி பார்த்துருக்கிறேன், அதுக்கான வாய்ப்புகள் சரியா கிடைக்கல, சரி நாமளா ஒரு வாய்ப்பை உருவாக்குவோமா, அந்த வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலமா பலன் கிடைக்குமான்னு கேட்டா, அதற்கப்புறம் நான் அந்த துறையில வந்து நான் சக்சஸ் பண்ணினா பிறகு அந்தந்த ரேடியோஸுக்கோ அந்தந்த தொலைக்காட்சிகளுக்கோ யாராவது வேணுமெண்டா அந்த தொலைக்காட்சியில் இருக்கிறவங்களே எனக்கு கால் பண்ணி அந்த ஆக்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வர வச்சது. இது வந்து நான் எந்த பெருமைக்காகவும் நான் சொல்லலை. நாங்கள் இன்னும் அந்த வாய்ப்புக்காக அலைந்திரிஞ்சு அங்கேயும் ஒரு இடத்துல தான் வேலை செய்து கொண்டிருக்கோம். பல பேருக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்க முடியாது. ஆகவே எனக்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி கொள்ற பட்சத்துல அவர்களாகவே வந்து சில விஷயங்கள் தேடிக்கொள்ளப்பட்டன. என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. நான் சொல்ற விஷயமா தான், கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 100% எந்த விதமான மாற்றமும் இல்லை. நிராகரிப்புகள் கிடைக்கும், அவமானங்கள் கிடைக்கும், உங்களை வந்து தூக்கி எறியப்படுவீர்கள், அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு வெளியில போடுவாங்க. ஆனாலும் அந்த விடயங்கள்ல வந்து நீங்கள் உறுதியாக இருந்தீர்களானால் சரியான வெற்றிகளை தேடிக்கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய அனுபவத்தில் இருந்த கருத்து. கண்டிப்பாக 12 கால அனுபவம் என்பது சாதாரணமாக இல்லை. குறிப்பாக நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது, இந்த ஆரம்பத்தில் இருந்த மிருணனுக்கு எந்த விடயம் உறுதுணையாக இருந்தது? இவ்வளவு காலம் பயணிப்பதற்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு விடயம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கும். அந்த விடயம் அப்படின்னு சொன்னால் எதை நீங்க சொல்வீங்க? ரெண்டு விடயம். என்னுடைய தன்னம்பிக்கை, இன்னொன்று கடவுள் நம்பிக்கை. இந்த ரெண்டும் தான் இன்றைக்குமே ஒரு விஷயத்துல நாங்கள் சோர்ந்து போகும்போது, உடைஞ்சு போகும்போது, இனி லைஃப்ல வந்து சில விஷயங்களை செய்ய முடியாது, இது இப்ப முடிஞ்சு போனதில்லை, இனி வரும் காலங்கள்ல கூட வரலாம். ஏனென்றா எல்லாருக்கும் ஏற்ற இறக்கங்கள் என்றது இருக்கு. ஆனால் அந்த உடைந்த நேரங்கள்ல, நிராகரிக்கப்பட்ட நேரங்கள், அவமானப்படுற நேரங்கள்ல எங்களுடைய தன்னம்பிக்கையும், நாங்கள் ஒரு விஷயத்தை நம்பி வழிபடுறோமா, அது எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுள் நம்பிக்கையும் தான் எங்களை வந்து ஒரு இடத்துக்கு மேல கொண்டு போறதுக்கு வைக்கும். யாரும் சொல்றவர்கள், நான் சொல்வார்களே, உலகத்தின் வாயை மூடுவது கடினம், எங்களுடைய காதுகளை இறுகி பத்திக் கொள்ளுங்கள் என்று வைரமுத்து சொன்ன ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னலல் பார்த்து தானே குலைக்கும் அப்படின்னுவாங்க. ஆகவே அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம நாங்கள் விழுந்திருக்கிற நேரங்கள் எங்களுடைய சுய மரியாதையும் சுய நம்பிக்கையும் தாண்டினால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது பீட் பாக்ஸ். தொடர்ந்தும் கேள்விகளை தொடரலாம். அந்த வகையில முருணன், நீங்க சொல்லுங்க, குறிப்பாக அறிவிப்பாளர் என்ற சாப்டர், அதாவது பிரேக்குக்கு முதல் நாங்க நிறைய பேசிட்டோம். சோ இந்த அறிவிப்பாளர்ல இருந்து நடிகரா எப்ப நீங்க பரிணாமம் பெற்றீங்க, அதை பற்றி சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு பாடல்கள் மூலமாக திரைப்படங்கள் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும், நடிகர்கள், திரைப்படங்கள் எல்லாம் பிடிக்கும். அப்படி திரைப்படங்கள் மூலமாக பிடிக்கும்போது அறிவிப்பாளரிலிருந்து நான் போனது இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரபல தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சி மூலமாக ஒரு சின்ன திரை அப்படின்னு சொல்லி ஒரு ராமா இது கொண்டு வந்தாங்க. அது மூலமாக தான் ஃபர்ஸ்டாக நான் தொலைக்காட்சிக்குள் நுழைந்தது. அதாவது ஒரு அறிவிப்பாளராக இல்லாமல், ஒரு நேர்காணல் இல்லாமல், ஒரு நடிகராக முதல் நுழைந்தது அந்த தொலைக்காட்சி மூலமாக. அதற்கு பிறகு ஆல்பம் சாங்ஸ், மற்றது நாடகங்கள்,
ஒரு இங்கே இலங்கையில் ஈழத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களுக்கான சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நடிச்சிட்டு வந்தேன். அந்த நான் குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சியில் முக்கியமான பாத்திரங்கள் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு 8 எபிசோடுகளை கொண்ட ராமாவில் வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் ஒரு 4 ராமா நடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய நானே தயாரித்த சில ஆல்பம் சாங்ஸ், அப்புறம் இன்னும் ஒரு கலைஞர்கள் தயாரிக்கப்பட்டதில் வந்து நடிகர்களாக அன்றையிலிருந்து அந்த நடிகர் என்ற ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ வரைக்கும். கண்டிப்பாக வானொலி அப்படின்றது சற்றும் மாறுபட்ட ஒரு துறை. நடிகர் என்றது வந்தும் அதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு துறை. ஸோ இது கேமராக்கு பின்னால நீங்க இருப்பீங்க, அது கேமராவுக்கு முன்னாடி வரணும். ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு புதிதாக நீங்கள் இந்த நடிப்பு துறைக்குள் இறங்கும் பொழுது என்ன சொல்றது, என்ன மாதிரி இருந்தது அனுபவங்கள்? அதை தாண்டி நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய டேலண்ட்ஸ் அங்கே நீங்க வெளிப்படுத்துறீங்க? வானொலிங்கிறது எங்களுடைய குரல் சம்பந்தப்பட்டது, நடிப்பு என்பது எங்களுடைய உடல் அசைவுகள் சம்பந்தப்பட்டது. ஆனால் இரண்டுமே கலைஞர்களுக்கு தான் பொருந்தும். நாங்கள் அறிவிப்பாளரையும் கலைஞர் என்று தான் சொல்லுவோம், நடிகனையும் கலைஞர் என்று தான் சொல்லுவோம். கலைத்துறை என்றது என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரே ஒரு துறையில் என்று இருக்காம கலைத்துறையில் பல துறைகளை வந்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த துறைகளுக்கு வந்து ஆர்வம் காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களை வந்து வளப்படுத்திக் கொள்வதற்கும் பல அனுபவங்களையும் தாண்டி நிறைய கண்டெக்ஸ் எங்களை துறையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவை தொடர்புகள். ஒரு எங்கள் துறையிலிருந்து நாங்கள் எங்களை வந்து வளப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது எங்கள் சார்ந்தவர்களை வந்து வளப்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் முக்கியமான காரணம் வந்து தொடர்புகள், கண்டெக்ஸ் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கண்டெக்ஸை பெற்றுக்கொள்றதுக்கு கலைத்துறையிலிருந்து அடுத்தடுத்த பட்டங்களுக்கு நாங்கள் பயணிப்பது. இன்றைக்கு நான் வானொலி அறிவிப்பாளராக இருக்கிறேன்னா நாளைக்கு தொலைக்காட்சி தொகுப்பாளராக மாறும், தொகுப்பாளராக இருக்கிறேன்னா நான் வந்து ஒரு நடிகராக மாறும், நடிகராக இருக்கிறேன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருந்து நாங்கள் டிரெக்ஷன் சைட் படித்து கொஞ்சம் அந்த அனுபவம் மூலமாக இயக்குனர் ஆனோமா, அதில் கிடைக்கிற வெற்றி தோல்வி என்றது வேறு. ஆனால் அதில் கிடைக்கின்ற அனுபவம் தான் உங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா. ஆகவே அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை வந்து கலைத்துறை மூலமாக முன்னேற்றி கொண்டு போனால் கண்டிப்பாக அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்துக்காக தான் நான் பல விடயங்களை கற்றுக்கொண்டேன். கண்டிப்பாக எங்களுடைய இந்த கலைத்துறையில நாங்கள் பயணிக்கும் பொழுது எல்லா விடயங்கள்லையுமே நாங்கள் கைதேர்ந்திருக்க வேணும். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு துறையிலூடாக எங்களுடைய பிரபலம் தன்மை அப்படிங்கிறது வந்து பெரிதாகும், விரிவடையும் அப்படின்றது உங்களுடைய அந்த வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, மெருனனை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நீங்க தென்னிந்தியா விசிட் பண்றது அண்ட் அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய நடிகர்களோட நீங்க வந்து புகைப்படங்கள் எடுக்கிறது எல்லாம் நாங்க சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அது தொடர்பாக ஏதாவது விடயங்கள், குறிப்பாக நீங்க எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பரிமாணம் எடுப்பீங்கன்னு தெரியாது, குறிப்பா நீங்கள் அங்க ஏதாவது சின்ன திரைகள்லையோ சரி அல்லது பின்னால் பெரிய திரைகள்ல தோன்றுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கின்றது? கண்டிப்பா இந்த படங்கள் என்றதுக்கு முதல் சொல்லிடுறேன். அந்த போட்டோஸ் அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஈவெண்ட் செய்கிறது வந்து நிறைய நடிகர்களை நிறைய கலைஞர்களை மீட் பண்ணக்கூடிய தேவை இருக்கிறது. இப்போ ஒரு நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் உள்நாட்டில் மட்டுமில்லை வெளிநாடுகள், இப்போ கனடா, கல்கரின் அந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதால நாங்கள் அங்கேயே போய் கலைஞர்களை சந்திச்சு அவங்களோட பட்ஜெட்ஸ் என்னென்ன ப்ரோக்ராமுக்கு போவாங்க அந்த மாதிரி விவரங்களை வாங்குறதுக்காக நாங்கள் அந்த நடிகர்களை நேரவே போய் சந்திப்போம். அந்த மாதிரி சந்திக்கிற நேரங்களில் எடுத்துக்கொண்ட ஒரு மெமோரியல் ஃபோட்டோஸ்கள் தான் அந்த ஃபோட்டோஸ்கள். இதில் இப்போ நீங்கள் நடிக்கிற சந்தர்ப்பம் என்று கேட்கும்போது நான் இப்போ அது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ளலாம். இப்போ வெளிவர இருக்கின்ற ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட திரைப்படம், அர்ஜுன் அபிராமி அவர்கள் நடிக்கிறார்கள். அந்த திரைப்படத்தில் நான் இப்போ ஒரு கரெக்டர் இப்போ லாஸ்ட்டாக இந்தியா போய் செய்திருக்கிறேன். அந்த திரைப்படம் வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகுது. நான் அங்கே போன நேரத்தில் கிடைச்ச ஒரு சான்ஸ், சரி அதையே மிஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்கிறேன். அந்த படத்தின் பெயர் அதுகள் எனக்கு இப்போ சொல்ல முடியாது, அது வெளியீட்டுக்கு பிறகுதான் சொல்லுவார்கள். அதில் நீங்கள் கேட்ட தகவலுக்காக அது சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக இங்கிருந்த ஒரு கலைஞன் தென்னிந்தியாவிற்கு சென்று அங்கே ஏதாவது வாய்ப்புகளை தேடி அங்கே ஒரு பிரபல்யமாகிற நூடாகத்தான் இங்க இருக்கக்கூடிய மக்களும் அவர்களுக்கான ஆதரவையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கின்றார்கள். குறிப்பாக இந்த விடயத்தை நீங்கள் என்ன மாதிரி பார்க்கின்றீர்கள்? அது ஒரு காலகட்டத்தில் அதோடைய இருந்த விஷயம்தான். இப்போ பார்க்க போனால் அந்த நிலை வந்து மாறிக்கொண்டு வருது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு ஒரு சரியான உதாரணம் வந்து இன்றைக்கு அந்தோணி என்று சொல்லி பெறப்படுகின்ற ஒரு திரைப்படம் உண்டு. இந்த திரைப்படம் வந்து இலங்கையினுடைய இயக்குநர்கள் தான் இயக்கியிருக்கிறார்கள். அதுக்கான தயாரிப்பாளர்கள் இலங்கை, நடித்த நடிகர்கள் இலங்கை. இந்த வகையில் அந்த திரைப்படத்துக்கு வந்து இசைஞானி இசையமைத்திருக்கிறார். அதாவது இலங்கை திரைப்படங்களுக்குள்ளேயே முதல் இசையமைத்த திரைப்படம் இளையராஜா இசையமைத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இது வந்து எங்களுடைய கலைத்துறையை அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைகிறது. ஏனென்று சொன்னால் முந்தைய காலங்களில் எங்களுடைய திரைப்படங்கள், எங்களுடைய பாடல்கள் என்று சொன்னால் அதை வந்து ஒப்பிட்டு பார்க்குற ஒரு நிலைமை இருக்குது. இந்தியாவின் பாடலை பார்க்குற போதும் எங்களுடைய பாடலை பார்க்குற போதும் என்ன ஒரு மாதிரி குவாலிட்டி குறைவாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பார்க்குற காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த ஒரு முதல் அடின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே இனிவரும் காலங்களில் எங்களுடைய கலைஞர்களுக்கான ஒரு பாதையும் சரியாக தீர்மானிக்கப்பட்டுவிடும். அவர்களும் கண்டிப்பாக இந்திய கலைஞர்களுக்கு நிகரான ஒரு விஷயத்தை அடைவார்கள். ஆனாலும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், எங்களுடைய கலைஞர்களுக்குள் இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய ஒற்றுமை இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக எங்களுடைய இலங்கை கலைஞர்களும் இந்திய அளவிலே சாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும்.
கண்டிப்பாக இந்த ஒரு விடயத்தை தான் நானும் கேட்க இருந்தேன். இந்த கண்டிப்பாக எங்களுடைய இந்த மக்கள் இந்த மண்ணுக்காக அங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் தாங்களும் ஒத்துழைப்பு வழங்கி இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களோட அவர்கள் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி இருந்தும் எங்களுடைய கலைஞர்களுக்கான அந்த ஒற்றுமை ஒரு சங்கம், அதை தாண்டி அங்க பல விஷயங்கள் வந்து சினிமா துறைக்கென்றும் சரி கலைஞர்களுக்கென்றும் சரி ஒரு பிரத்யேகமான ஒரு சங்கங்கள் இருக்கும். அதை தாண்டி அதனூடாக வந்து நிறைய விடயங்கள் வந்து மக்கள்கிட்டையும் சரி அந்த கலைஞர்கள்ட்டையும் சரி சென்றடையும். ஆனா இங்க பார்க்கும் பொழுது அந்த விடயங்கள் அப்படின்றது அரிதாக இருக்கும். அதற்கான காரணமா நீங்க என்ன விடயங்களை முன்வைக்கிறீங்க? இப்ப உண்மையை நோக்க போறேன். நான் உங்களுக்கு அந்த அந்த கதை விஷயம் சொல்லி போட்டு நான் ஒற்றுமை என்று சொல்லி விஷயம் ஒன்று கதைச்சிருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இலங்கை கலைஞர்களிடையே நிறைய பிரிவினைகள் இருக்கின்றது. இன்றைக்கு நீங்களே நார்மலா இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சி என்ற ரீதியிலேயே நீங்க நிறைய விஷயம் பார்த்திருப்பீர்கள். யாழ்ப்பாண கலைஞர்களுக்கு ஒரு பிரிவு, வவுனியா கலைஞர்களுக்கு ஒரு பிரிவு, கொழும்பு கலைஞர்களுக்கு ஒரு பிரிவு. இங்க வந்து கலைஞர்கள் தங்களுடைய மாவட்டங்கள் மாகாணங்கள் ரீதியாகத்தான் தங்களுடைய கலைத்துறையை வந்து பார்க்கிறார்களே தவிர எல்லா கலைஞர்களும் ஒருங்கமைத்து ஒர்க் பண்ற ஒரு விஷயங்கள் நிறைய குறைவு. இப்போ இன்றைய பார்த்தீங்கன்னா கொழும்பில் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு சங்கம் இருக்கும், யாழ்ப்பாணத்தில் ஒரு சங்கம் இருக்கும், வவுனியாவில் ஒரு சங்கம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தென்னிந்தியா பார்த்தீங்கன்னா அது வந்து அரசாங்கத்தால் பதியப்பட்ட சின்ன திரை சங்கமாக இருக்கட்டும் அல்லது வெள்ளித்திரை சங்கமாக இருக்கட்டும் கவர்மெண்டால பதியப்பட்ட அந்த சங்கத்துல வந்து பதியப்படையில்லை என்று சொன்னால் அந்த நடிகருக்கோ அல்லது அந்த நடிகைக்கோ பல வருடங்கள் தடை விதிக்கப்படும், ஃபைன் விதிக்கப்படும். ஏனென்று சொன்னால் அந்த கலைஞர்கள் எல்லாம் ஒற்றுமை இருக்கும்போது தான் அந்த கலைஞர்களுக்கு இடையிலோ அல்லது அந்த கலைஞர்களுக்கோ ஏதாவது பிரச்சனை என்றால் அதை வந்து சந்தித்து அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கு அந்த சங்கங்களோ அரசாங்கமோ தயாராக இருக்கும். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஆனால் நாங்கள் மாற்றுமொழி கலைஞர்கள் எங்களுடைய சகோதர மொழி கலைஞர்களை நாங்கள் பார்த்தோம்னா சிங்கள கலைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசாங்க ரீதியாக அவர்களுக்கான ஒரு புத்தகம் வெளியிடுறது என்றாலோ ஒரு அதுக்கான ஆஃபர்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த ஆஃபர்ஸும் எங்களுடைய கலைஞர்களுக்கு இருக்கு. ஆனா இங்கே ஒற்றுமையின்மை காரணமாக அந்த திட்டங்களையோ அந்த ஆஃபர்ஸையோ பெற்றுக்கொள்றதுக்கு இன்றைக்கு யாருமே இல்லை. இதற்கு முக்கிய காரணம் நீங்க சொன்ன அந்த ஒற்றுமையின்மை. கலைஞர்களுக்கு இடையே எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சா அதை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும், அவங்களும் அதன் மூலமா பயன்பெறணும் என்று சொல்ற நற்சிந்தனைகள் என்று பல கலைஞர்களுக்கு இல்லை. பலருக்கு அதை இல்லை என்று தான் சொல்லுவேன். ஏனென்றா தாங்கள் ஒரு விஷயத்த கிடைக்குதா அதை பயன்படுத்திட்டு நாங்கள் மேலே போவோம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர தங்களுடைய சக கலைஞர்களுக்கு உதவி செய்யணும் என்ற மனப்பான்மை இன்றைக்கு வரைக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் இலங்கை சினிமா இன்றைக்கு வரைக்கும் இந்திய சினிமாவிலிருந்து 40 வருடங்கள் பின்தங்கி இருப்பதற்கான முக்கிய காரணம். கண்டிப்பா. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களோட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து நினைச்சிட்டு இருந்த ஒரு விடயம். ஸோ குறிப்பாக பார்க்கும் பொழுது நீங்கள் நடிகர், அறிவிப்பாளர் என்றதை தாண்டி இப்போ ஒரு புதிய பரிமாணம் இயக்குனர் என்ற ஒரு விடயத்தில் நீங்கள் கால் தடம் பதித்து இருக்கிறீர்கள். அந்த வகையில் காதல் கிரைம் அப்படின்றதான திரைப்படம் இப்போ இயக்கி முடிஞ்சிருக்குதுன்றதையும் எங்களால் அறியக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் அந்த படத்தினுடைய இடைநடுவே பல சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டதாகவும் உங்கள் மேல வந்து ஒரு விடயங்கள் வந்து குற்றம் சுமத்தப்பட்டது சமூக வலைத்தளங்கள்ல. அதற்கான ஒரு பதிலாக நீங்க என்ன விடயத்தை சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா. ஒரு ஒரு திரைப்படம் என்றது என்னுடைய வேலை மட்டும் இல்லை, ஒரு குழுக்கள் சார்ந்த வேலை. நான் மட்டும் ஒரு திரைப்படம் செய்ய முடியாது. என்றைக்குமே வந்து ஒரு டீம் சார்ந்த வேலை தான் அந்த திரைப்படங்கள். அப்படி டீம் சார்ந்த வேலைகள்ல இருக்கும்போது அந்த திரைப்படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் என்று சொல்லி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த விஷயங்களை குழப்பணும் என்று சொல்லி இன்னொரு வகை. நான் சொன்னேன் இந்த ஒற்றுமையின்மை ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படியான விஷயங்கள்ல வந்து ஒரு சிலர் அதில் நடந்து கொண்ட ஒரு விடயங்கள் வந்து சில பிரச்சனைகளை உருவாக காரணமாக இருந்து அப்ப அதை நான் இப்ப என்னில பிழை இல்லை, என்னில ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து ஒரு பிழை நடக்கலை என்றதாலதான் நான் நேரடியாக கொண்டே போலீஸ் மூலமாகவே, ஏனென்றா இது நாளைக்கு எங்களுக்கு ஒரு சினிமா கலைத்துறை சம்பந்தப்பட்டது ஆரோக்கியமான ஒரு விஷயமாக வர வேண்டிய விஷயம். இதுவே இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு மைனஸோ அல்லது இப்ப கிட்டத்தட்ட அந்த அந்த திரைப்படத்துக்கு எத்தனையோ லட்சம் காசு வந்து போட்டிருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காண்டி நான் நேரடியாக இதுதான் பிரச்சனை இதுதான் நடந்ததுன்னு சொல்லி அவ்வளவு ஆதாரங்களையும் கொண்டே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்ட பிறகு அந்த விசாரணைக்கு பிறகுதான் அதுக்கான பிரச்சனைகள் இல்லை, தாங்கள் இனிமேல் அந்த பிரச்சனைக்கு வரமாட்டோம் என்று சொல்லி அந்த பிரச்சனையை வந்து விட்டார்கள். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, நானும் வந்து முகநூலாக அதை ஹேண்டில் பண்ணினோம், நானும் முகநூலாக ஹேண்டில் பண்ணினேன். இத்தனை வருட கால என்னுடைய ஊடக இதுக்கோ அல்லது என்னுடைய ஜேர்னலிசம்ன்றது அவங்க வந்து ஒரு நியூஸை இப்போ கண்டபடி போடலாமண்டா ஜேர்னலிசம்ன்றது இங்கே படிச்சு வர்ற இல்லை, இங்கே எல்லாம் சமூக நிலத்தலங்களை எல்லாமே போடுறாங்க. அப்போ அதே மாதிரி நானே நடந்து கொள்ளக்கூடாது. ஓகே, இதுமான ஆதாரங்களை செய்தார்களா, நான் என்னில பிள்ளை இல்லையா, அப்படியே கொண்டே நேரடியாக வாங்கன்னு சொல்லி போலீஸில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் போலீஸ் மூலமாக தீர்க்கப்பட்டு கதைக்கப்பட்டு தாங்கள்ல அதுக்கு மிஞ்சி வரமாட்டோம் என்று சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சாச்சு. அது வந்து இப்ப இந்த படத்துல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படம் எடுக்கும் போது அந்த படம் 2 ஷெட்யூல்ல நாங்கள் எடுத்திருந்தோம். நிறைய பேரோட ஆதரவு இருந்தது. அதுல இருந்த ஒரு சிலர் வெளியில் இருந்து சில விஷயங்கள்ல தலைவிட்ட அந்த மாதிரி விடயங்கள், நான் பெயர் சொல்ல விரும்பல, அந்த பிரச்சனை முடிஞ்சுது. அப்படியான விடயங்கள்லாம் அது ஒரு பெயர் வந்துச்சு. ஆனாலும் அது அந்த படத்தின் பெயரை வந்து அவங்களே ஏதோ ஒரு வகையில ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நல்லதிலும் ஒரு கெட்டது இருக்கு விடுங்க, வேப்பங்காயிலும் ஒரு தேன்துளி உள்ளதடி என்ற மாதிரி தான் அதை வந்து நான் நல்லதாவே பயன்படுத்தி கொண்டேன். மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது பீட் பாக்ஸ். அந்த வகையிலே கேள்விகளை தொடரலாம். சரி, பல இடர்களை தாண்டி இந்த காதல் கிரைம் என்றதான திரைப்படம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிட்டுதா? இது எப்ப மக்கள் மத்தியில வந்து நீங்கள் திரையிடுறதுக்கு தயாரா இருக்கின்றீர்கள்?
இப்போ எங்களுடைய ஷூட்டிங் அந்த டைமில் எங்களோட ஷூட் விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சுது. இனி வந்து அதுக்கான எடிட்டிங், மியூசிக் அது வேலை தொடங்கி இருக்கிறோம். எடிட்டிங் வேலைகள் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஒரு திரைப்படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நாங்கள் சில பட்ஜெட்டை போட்டிருப்போம். சில பட்ஜெட்டுகள் கூட குறைய முறைகிறது வந்து ஒரு வளமை. அந்த மாதிரியான விடயங்களுக்காக இப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு திரும்ப அந்த எடிட்டிங் வேலைகள், மியூசிக் வேலைகள் அதில் ஆரம்பித்து இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறோம். அதோட வர வேலைகள் இருக்கிறதால மார்ச், ஏப்ரல் மாதம் அந்த ஒர்க்கை தொடங்கிட்டு மிச்ச வேலையை செய்கிறோம். ஏன்னா அதில் நிறைய கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள், நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. ஆகவே வந்து எப்படியும் இந்த வருடத்துக்குள்ளே வெளியேற பிளான் தான். இதை தாண்டி நீங்க இன்னொரு பரிமாணம் எடுத்திருக்கிறதும் எங்களால் அறியக்கூடிய மாதிரி இருந்தது அண்மை காலமாக. அதை பற்றின விடயங்களை அப்டேட் பண்ணுங்க. இப்போ எங்களுடைய அடுத்த கட்டம் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச்மெண்ட், நான் சொன்ன மாதிரி முந்திலேருந்து ஈவெண்ட் நாங்கள் 13 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போ வருகின்ற மார்ச் மாதம் 7ஆம் தேதி எங்களுடைய மங்கையர் தினம் வருகின்ற நேரத்தில் மாண்புரு மங்கை அப்படிங்கிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி வந்து அழகுக்கலை நிபுணர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. ஏற்கனவே பல நிகழ்வுகள் அப்படி நடைபெறுறது. அது வந்து ஒரு ஷோவாக தான் நடைபெறும். இது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி நாங்கள் செய்கிறோம். இப்போ பிரைடல் ஷோ, ஃபேஷன் ஷோ, டிஃப்ரெண்ட் ஸ்கில் மேக்கப் அண்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஜுவல்லரி, இந்த 4 கேட்டகரியில் வந்து அழகுக்கலை நிபுணர்கள் பங்கு பெறலாம். அந்த பங்கு பெறுகின்ற அழகுக்கலை நிபுணர்களுக்கு 4 பேருக்கு வந்து நாங்கள் பணப்பரிசுகள் வழங்க போகிறோம். பங்கு பெறும் எல்லாருக்கும் சான்றிதழ்கள். இதுதான் அந்த ப்ரோக்ராமோட கன்செப்ட். இதோட ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டும் வந்து இங்கே வராங்க. ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் அவங்க அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வராங்க. இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க இந்த அழகுக்கலை நிபுணர், இன்றைக்கு வந்து அழகுக்கலை என்பது வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வர துறையாக இருக்கிற யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அழகுக்கலை நிபுணர்கள். இந்த மாதிரியான ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இதை வந்து வருகின்ற மார்ச் மாதம் 7ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் செய்கிறதுக்காக இருக்கிறோம். கண்டிப்பாக. இதை தாண்டி அடுத்த நகர்வு அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்னவாக இருக்கும்? இப்போ எங்களுக்கு ஊடகம் சம்பந்தமாக இந்த திரைப்பட விஷயங்கள் அதுகள், மற்றபடி நிகழ்வுகள் தான் இந்த மாதிரி. இப்போ எங்களுக்கு கொழும்பில் அடுத்தடுத்த டிஜே ஷோ, சப்தியா அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். மற்றது ஆர்டிஸ்ட் ஷோஸ் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இனி ஒவ்வொரு ஷோ முடியத்தான், எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள் முடியத்தான் அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து நாங்கள் திட்டமிடப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த நிகழ்வுக்கான பட்ஜெட்டுகள் என்ன, ஸ்பான்சர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆகவே வந்து இப்போ எங்களுக்கு கடைசியாக இருக்கிற பிளான் இது முடிய இது சக்ஸஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் செய்வோம். அதையும் தாண்டி நீங்க இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அதை தாண்டி தென்னிந்தியாவிலுமே ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க நீங்க இயக்குனராக பார்த்த பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து எந்த மாதிரி எஃபர்ட் போடுறாங்க? ஸோ குறிப்பாக தென்னிந்தியாவிலுமே நீங்க நடிகர்களை பார்த்துட்டு வந்திருப்பீர்கள். அதற்கொப்பாக எங்களுடைய கலைஞர்களும் திறமையிலையும் சரி, அர்ப்பணிப்பிலையும் சரி தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களா? கண்டிப்பாக. இப்போ இன்னும் கூட நான் மற்ற விஷயங்களுக்கு போகிறத விட இன்னும் கூட எடுத்துக்கொண்டா திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் நானும் இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது. ஒரு துறையில் இறங்கி வேலை செய்யும் போது தான் அந்த துறை சம்பந்தமாக என்னென்ன விஷயங்களை நாங்கள் இன்னும் எங்களுக்கு அப்டேட் பண்ணி கொள்ளணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. என்றைக்குமே நாங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் மறக்கக்கூடாது. எங்களுக்கு தெரியாத விடயங்களை தேடி கற்றுக்கொள்றதுல வந்து எந்த விதமான வெட்கமும் நான் காட்டிக்கொள்கிறேன். இப்போ கூட நான் இதை நேரடியாக சொல்லுவேன். ஒரு இயக்குனர் என்று சொல்லி நான் இறங்கினா பிறகுதான் அந்த திரைப்பட இயக்கம் சம்பந்தமாக என்னென்ன விடயங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், கேமரா சம்பந்தமாக என்ன எனக்கு இன்னும் தெரியணும், என்ன மாதிரி தொழில்நுட்ப ரீதியான அப்டேட்ஸை வந்து நான் பண்ணிக்கொள்ளணும்னு அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது. வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கொள்ளும் போது இதை நான் நல்லா செய்திடலாம், இவ்வளவுதானே விஷயம் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்துக்கு இறங்கினா பிறகு அதன் ஆழம் என்ன அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற கலைஞர்கள் தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் அது ஒரு துறை, அது ஒரு ஃபீல்டு. அதை வந்து எப்படி சொல்லலாம், அது ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு வியாபாரங்கள் நிறைந்த ஒரு உலகம், அது சினிமா. அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து அதுக்கான பெர்ஃபெக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. கால் ஷீட்னா அந்த கால் ஷீட், இந்த நடிப்பு ஒரு டேக்குன்னு சொன்னால் அந்த டேக்கில் என்னென்ன விஷயம் செய்யணும், மேலும் டேக்ஸ் எல்லாமே எடுக்க மாட்டாங்க. கரெக்டரை கொடுத்தாச்சா, ஸ்கிரிப்டை பார்த்தாச்சா, உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன் த ஸ்பாட் அவங்க செய்துட்டு போடுவாங்க. ஆனால் அந்த கலைஞர்களுக்கான வளர்ச்சியும் அதை கற்றுக்கொள்கிற தன்மையும் எங்கள் நாட்டுக்கு இப்போ வந்து கொண்டு இருக்கு. அதை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் தேடல்ன்றது எங்களுடைய கலைஞர்களுக்கு தேவை. அந்த மாதிரியான தேடல்களை வந்து நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டா கண்டிப்பாக அந்த துறைக்கு ஏற்ற சமநிலைக்கு நாங்கள் வர முடியும். அதுதான் இப்போ எனக்குள்ள விஷயம். ஒரு ஏறு விஷயம்தான். நாங்கள் ஒரு துறையில் இருக்கிறோம்டா, ஒரு அறிவிப்பு துறையில் இருக்கிறோம்டா கூட அதில் என்ன நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும், இன்னும் நான் இருக்கிறத விட என்ன எப்படி அப்டேட் பண்ணி கொள்ள முடியும்ன்றதை தான் நான் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நான் நினைத்த துறையில் வந்து சாதிக்கலாம். கண்டிப்பாக. இதை தாண்டி இன்னொரு விடயம் இருக்கின்றது. திரைத்துறை அப்படின்றது வந்து பல கடின முயற்சிகள், கடின உழைப்பின் பின்னதாக எங்களுக்கு ஒரு பிரபல்யம் கிடைக்கும். ஆனால் இப்போ டிக்டாக்ல வந்து சரி, சமூக வலைத்தளத்திலேயோ சரி, இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களை ஈடுபடுத்திட்டு அதனூடாக ஒரு பிரபல்யம் அடைந்து அதை ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான பாதைகளுக்கு செல்கின்றார்கள், அதை தாண்டி தவறான பாதைகளுக்கு செல்கின்றார்கள். அதை நீங்கள் ஒரு கலைஞனா வந்து என்ன மாதிரி பார்க்குறீங்க அந்த விடயங்களை? கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது.
கஷ்டப்படாமல் கிடைச்சது நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நாங்கள் முந்தைய ஒரு அறிவிப்பு துறையில் இருந்து ஒரு விஷயத்துக்குள்ள வைக்க அதுக்கு நாங்கள் எவ்வளோ விவேக் போட்டு ஒர்க் பண்ணினோம், என்னென்ன விஷயங்களுக்கு உள்ளே போனோம். ஒரு அறிவிப்பாளர்களையோ அல்ல ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்திலேயோ காலடி வைக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துக்கு எல்லாம் போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் கால் வைக்கும்போது எங்களுக்கு ஒரு புல்லரிப்பாக இருக்கும். ஐயோ இதுக்கெல்லாம் கால் வைப்போமா, இந்தந்த ஆக்களெல்லாம் நாங்கள் சந்திப்போமாண்டெல்லாம் இப்போ சொல்லக்கூட எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த துறை அவ்வளோ நேசிச்சோம், அந்த துறைக்கு என்னென்ன விஷயம். இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இலகுவாக கிடைக்குது. இப்போ யாருமே எதுவும் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி யாருமே நியூஸ் போடலாம். ஒரு நியூஸ் போடுறதுக்கு என்ன விதமான அடிப்படை தேவைகள் இருக்குது, அது கல்வி ரீதியாக என்ன இருக்குன்னு கூட தெரியாது. எனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா, உங்களை பற்றி எனக்கு ஒரு விஷயத்தை கேள்விப்படுறேன்னா அது இன்னொரு சொல்லி நான் அதை நியூஸாக போட்டுறோம். இப்போ அது உண்மையான ஜேர்னலிசமே கிடையாது. ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு கையில் கிடைக்கிறது ஒரு நல்ல வழியில் பயன்படுத்தாமல் சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் பயன்படுத்துறதால அது அழிவு பாதைக்கு தான் கொண்டு போகும். நாங்கள் ஒரு பொருள் எங்களுக்கு கிடைக்குது, அது என்ன பொருள் என்று தெரிஞ்சு நாங்கள் பயன்படுத்தினா அந்த பொருளை சரியாக பயன்படுத்தலாம். இல்லை ஒரு வெடிகுண்டை கையில் வச்சுக்கொண்டு அந்த வெடிகுண்டு எங்களுக்கு என்னென்றே தெரியாது, நம்ம விளையாடுவோம் என்று விளையாடினா நாமளும் சரி பக்கத்தில் இருக்கிறோன்னு சரி. அந்த நிலை தான் இப்போ இருக்கிற சமூக வலைதளங்கள். அவன் எதுக்கு பயன்படுத்தினான்னு அவனுக்கும் தெரியாது, அவன் பயன்படுத்துகிறாலும் அதை எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆகவே இலகுவாக கிடைக்கிற எந்த விடயங்களும் எங்களுக்கு எதுவுமே நிலைப்பதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான விடயம். சரி, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் இப்போ நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தருணம். ஏதாவது நீங்கள் இவ்வளவு நேரம் பேச மறந்த விடயங்களாக இருக்கணும் சரி, அல்லது முன்னால் மக்கள்கிட்ட இறுதியாக ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் தெரிவித்துக் கொள்ள வேணும், கலைஞர்கள் சார்ந்தும் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட விடயம் சார்ந்தும் ஏதாவது நீங்கள் சொல்ல வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான தருணம். கண்டிப்பாக இப்போ டான் தொலைக்காட்சி மூலமாக இப்படி கலைஞர்களை இன்றைக்கும் கூப்பிட்டு அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து அவர்களுக்கு இன்னும் ஒரு உந்துதலை கொடுக்குறது. ஏன்னா ஒரு கலைஞர்களுக்கு தேவை முதல் காசு பணம் அப்படிங்கிறத தாண்டி பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் தான். இந்த அங்கீகாரங்களையும் பாராட்டுகளையும் அவர்களுக்கு சரியான முறையில் கொடுத்தா அவங்க அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பாங்க. அதை நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் டான் டிவி மூலமாக சிறப்பாக செய்து கொண்டு வாரீங்க. இந்த கலைஞர்களை பார்த்து கொண்டிருக்கிற கலைஞர்களும் உங்களை மென்மேலும் வளர்த்து கொண்டு இப்படியான தொலைக்காட்சிகள், நாங்கள் இந்திய தொலைக்காட்சிகளுக்கு மட்டும்தான் ஆதரவை கொடுக்குறோம், அங்கு தான் நாங்கள் சில விஷயங்களை சாதிக்கிறோம் என்று சொல்லி இருக்காமல் எம் நாட்டு கலைஞர்கள் எம் நாட்டு தொலைக்காட்சிகளுக்கும் உங்களுடைய ஆதரவுகளை கொடுக்க வேண்டும், அவர்களோடு தொடர்ந்தும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில் இப்படி ஒரு சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கின்ற டான் டிவி நிறுவனத்தினர்களுக்கும் எங்களுடைய தொழில்நுட்பவியலாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனநிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக மிருடன், உங்களுக்குமே நன்றி. குறுகிய நேரத்தில் தான் உங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை மதித்து இந்த நேரத்தில் எங்களுக்காக இந்த நேர்காணலில் பங்கு பெற்றினமைக்கும் உங்களுக்காக நன்றிகள். அதையும் தாண்டி எங்களுடைய இந்த கலைப்பயணம் மென்மேலும் தொடர வேணும், உங்களுடைய ஆசை உங்களுடைய லட்சியங்கள் குறிப்பாக இந்த வருடத்தில் உங்களுடைய திரைப்படம் திரைகளுக்கு விஜயமாக வேணும், அதுவும் மக்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பு பெற வேணும். உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக வெகு விரைவில் உங்களுடைய கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் என்ற ஒரு வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை நாங்களும் நிறைவுக்கு கொண்டு வரோம். நேயர்களே, இவ்வளவு நேரம் நீங்களும் இணைந்து கொண்டு இந்த நேரத்தில் எங்களோட இணைந்து கொண்டமைக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.